வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால். இது வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா, சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான சத்து அதிகமா இருக்கு. அதனால இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, செரிமானத்த வந்து சிறப்பாக வைத்துக் கொள்வது. அதோடு இல்லாம மலச்சிக்கல் முற்றிலுமாக வராம பார்த்துக் கொள்வதில இந்த மாப்பிள்ளை சம்பா ஒரு சிறப்பான இடத்த பெற்றிருக்குது. பல நன்மைகள் இருந்தாலும், இதில சாம்பல் சத்து அதிகமா இருக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரிசியாக இருக்கு. அதோட இல்லாம இந்த நிறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பா இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இதில வந்து லைகோபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் செல்கள் வரவிடாம அழிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்க இந்த அரிசி வந்து இந்த அரிசிக்கு இருக்கு. அதனால இது போன்ற அரிசிகள நம்ம குழந்தைகளுக்கும், பெரியவர்களுக்கும் தொடர்ந்து கொடுக்கும்போது, செரிமான மண்டலங்கள் சீராக இருப்பதோடு அதோட இல்லாமல் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு அரிசியாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு வந்து 55% தான் இருக்குது. அது வந்து லோ லெவல். இதை நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம ரத்தத்தில் மெதுவாக தான் சர்க்கரை அளவு கொடுக்கும். அதனால நீரிழிவு நோய் முற்றிலுமாக நமக்கு வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரே அரிசியில் இவ்வளவு நன்மைகள் இருக்கும்போது, இது போன்ற மாப்பிள்ளை சம்பா போன்ற அரிசிகளை நம்ம ஒருவேளை மதிய உணவாகவோ செமிப்பாலிஷ் செய்யப்பட்ட அரிசினா மதிய உணவில் செமிப்பாலிஷ் அரிசி எடுத்துக்கலாம். இல்லைனா இரவுல வந்து கஞ்சாவோ அல்லது இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம் போன்ற ஏதோ ஒரு வகையில இந்த அரிசி வந்து நம்ம உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதோடு இல்லாமல் இந்த அரிசி வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்துது. அதனால உடல் இயக்கம் வந்து சீராக இருக்கும். உடல் வந்து வலுவானதாக இருக்கும்.